நமஸ்காரம். சேக்ரெட் சனாதனா யூடியூப்பில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் இந்த முதல் 7 எபிசோடையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்க்காம அதை பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை யூடியூப்பில் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் முதல் எபிசோடு வரைக்கும் பேசும்போது கங்கைக்கரையோட பெருமையை பற்றி பேசினேன். காசியை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த காசியை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். காசி ஒரு புராதனமான நகரம். ஒரு 3500 வருஷமாக பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் மிகப்பெரிய அளவில் சொல்லப்படுது எங்கே அப்படின்னு கேட்டால் 18 புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணத்தில் அதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஆனந்த வனம் என்று சொல்கிறார். இந்த காசி உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் பிரளய காலத்தில் கூட இந்த காசியை விட்டு போகலையாம். அதை விட்டு கொடுக்காமல் விட்டதுனால அந்த க்ஷேத்திரத்தை அவிமுக்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காசியை வாரணாசின்னு சொல்கிறா, பனாரஸ்னு சொல்கிறோம். வாரணாசின்னா என்ன? வருடை நதி வடக்கு பக்கம் ஓடுறது வருணா, அசி தெற்கு பக்கம் ஓடுறது. இந்த 2 நதியும் சங்கமிக்கிறது இங்கே தான். அதனால் அது வாரணாசி. பனாரஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், முகலாயர்கள் காலத்தில் அவர்களை ஆண்ட பொழுது பெர்ஷியன் ஸ்டைல் கல்ச்சர் இங்கே இருந்தது. அவர்கள் அதை பனாரஸ் என்று சொன்னார்கள். தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்களும் அதை பனாரஸ் என்று சொன்னார்கள். ஆகவே காசின்னு சொல்லுதோ, பனாரஸ்ன்னு சொல்லுதோ, வாரணாசி எது சொன்னாலும் எல்லாம் காசியை தான் பிரிக்கும். இந்த காசி ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம்னு சொன்னேனே. ஏன் 7 முக்தி க்ஷேத்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா? முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் 7. அதில் முதன்மையானது காசி. அதே போல் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அதுலேயும் முதன்மையான ஜோதிர்லிங்கம், முதல் ஜோதிர்லிங்கம் காசி ஜோதிர்லிங்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு இந்த க்ஷேத்திரம் இதில் காசியே மொத்தமாகவே மயானம்னு தான் சொல்லுவாள். மசானம், பெரிய மசானம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே எந்த உயிர்கள் போகிறதோ அத்தனை உயிர்களுக்கும் முக்தி கிடைப்பதாக இந்து மதத்தில் ஒரு அதீத நம்பிக்கை உண்டு. இங்கே சென்று தன் உயிரை விட்டால் தனக்கு முக்தி கிடைக்கும்னு எத்தனையோ இந்துக்கள் அந்த ஊர்லேயே தங்கியிருக்கார். சிவபெருமானும் விஷ்ணுக்கிட்ட சொன்னபோது, நான் இந்த ஊரில் இருந்து இங்கு உயிரோடும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்கள் மனது காதில் தாரக மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு முக்தி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். அதனால் இங்கே அத்தனை பேருக்கும் முக்தி கிடைக்கிறது. எந்தெந்த ஜீவர்களுக்கு உயிரை விடுகிறதோ எல்லாருக்கும் முக்தி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் சில விசேஷங்கள்லாம் உண்டு. இங்கே என்னென்னு கேட்டேன்னா, அந்த ஊரில் காக்கா கத்தாது, கருடன் பறக்காது, பள்ளி கௌடி சொல்லாது, மாடு கூட முட்டாது, அந்த ஊரில் பூ மணக்காது, பிணம் நாராது, அந்த ஊரில் பணம் கூட யாரும் சொல்கிறதில்லை. ஏன்னு கேட்டால் அந்த ஊரில் பணம் சிவபெருமான் சொரூபமாகவே மாறிவிடுகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த ஊரில் போகும்போது எல்லாரும் பணத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. சிவஸ்வரூபமாகவே நினைக்கிறான். ஏன்னா அந்த ஊரில் ஃபுல்லாகவே மசானம் அந்த ஊரில் இருந்துகிட்டு இருக்கோம். அங்கே என்ன மடி திட்டு? அங்கே ஒரு மடியும் கிடையாது, ஒரு தீட்டும் கிடையாது. அந்த ஊரில் எந்த காலமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், குளிகன் எதுவும் கிடையாது. யோகங்கள் உண்டா? யோகங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. 365 நாளும் அங்கே பித்தர்களுக்கு காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த ஊரில் ஓடக்கூடிய கங்கை கூட வடக்கு பக்கமாக ஓடுறான். ஆனால் அங்கே உத்தரவாகினின்னு பேர். இந்த இடத்துல யார் காசி சேத்திரத்துக்கு பித்தர்களுக்கு காரியம் செய்கிறாளோ 3 நாட்கள் தங்கணும். ரொம்ப பக்தி சிரத்தையோடு இருக்கணும், நேம நிஷ்டையோடு இருக்கணும். 3 நாட்களும் செய்ய வேண்டிய கர்மாக்களை சிரத்தையோடு செய்யும்போது அந்த பித்தர்கள் நல்ல கதி அடைகிறான். இதை செய்கிறவாளுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கிறது, அவர்கள் சந்ததிகளுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. ஆகவே தான் எல்லாரும் காசிக்கு போய் அந்த பித்திருக்காரிகளை பண்ணுறாங்க. இந்த பித்திருக்காரிகளை பண்ணுறதுக்கு காசியில் 64 கரை இருக்குது.
அத்தனை படித்துறை இருக்குது. அத்தனை படித்துறையும் வசதி தான். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ராஜா ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமான 2 படித்துறை உண்டு. ஒன்று மணிகர்ணிகா, ஒன்று ஹரிச்சந்திரா. இந்த 2த்துலேயும் பணங்களை எரிச்சுட்டு இருப்பாள். இந்த 2மே ஒரு சுடுகாடு தான். ஆனால் அந்த ஊரில் பிரசித்தமான 2 காட்டு எதிர் கேட்டால் ஹரிச்சந்திரா காட்டும் மணிகர்ணிகா காட்டும் தான். இந்த ஹரிச்சந்திரா காட்டில் தான் ஹரிச்சந்திர மகாராஜா கூட வெட்டியான வேலை பார்த்ததாக புராணங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். இங்கே பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் ஆனால் எல்லாமே வசதி தான். அதுலேயும் அசி காட்டு ஒன்று உண்டு. அடுத்தது தச அஸ்வமேத் யாக கட்டு ஒன்று உண்டு. பஞ்சகங்கா காட்டுன்னு ஒன்று உண்டு. இதெல்லாமும் வசதி தான். அங்கே அனுமார் காட்டு இருக்குது, அகிலிகா காட்டு இருக்குது, நிறைய காட்டுகள் அங்கே இருக்குது. வருணா காட்டு இருக்குது. அதில் ஆதிகேசவ காட்டும் அது சொல்லுவோம். வருணா காட்டை எல்லாமே வசதியான காட்டுகள் தான். எல்லாத்துக்கும் போக முடியாதுங்கிறால் சிலதில் போய் எல்லாருக்கும் சில காரியங்களை பண்ணுறாங்க. அவ்வளோதான். இங்கே பிந்து மாதவர் கோயில் கூட இருக்குது. எப்படி அங்கே சேது மாதவர் அங்கே தரிசனம் பண்ணுறோமோ, மேடி மாதவர் பிரயாகில் பண்ணுறோமோ, இங்கே பிந்து மாதவர் இருக்கார். அவன் மேலே ஏறி போய் பார்க்கணும் கோயிலில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் 64 படித்துறை இருக்குன்னு சொன்னால் அது அகல்யாபாய், ராணி அகல்யாபாய் அவர்களும் ஒரு கோயிலை கட்டி சித்தா காட்டு அதுக்கு பேர், அதுவும் இருக்குது. பக்கத்துலேயே துளசி காட்டு ஒன்று உண்டு. துளசிதாசர் அங்கேயே தங்கி தபஸ் பண்ணி அனுமார் தரிசனம் கிடச்சி அவர் அங்கேயே உட்காந்து ராமச்சரித மானஸ் அப்படின்னு ராமாயணத்தை எழுதியிருக்கார். அங்கேயே அனுமான் சாரிசாவை எழுதியிருக்கார். அவர் அங்கேயே சித்தி ஆகிட்டார். அவர் சமாதி அங்கே இருக்குதுன்னு சொல்கிறார். அதுக்குள்ளே அவருடைய பாதச்சோடுகள் இருக்குது. எல்லாத்தையும் அங்கே போனால் கோயிலையும் தரிசனம் பண்ணி சமாதியும் தரிசனம் பண்ணி அவர் ஆசி பெறலாம். அப்படி அந்த ஊர் முழுக்க எல்லா இடத்துலையும் மகான்களுடைய வாசம் இருந்திருக்கு. பக்கத்தில் வியாசகாசின்னு ஒன்று உண்டு. அங்கே சில காலம் வியாசர் தங்கி இருந்தார். அப்படிங்கிறனால அது பேர் வியாசகாசின்னு பேர். அதை ஒட்டி புராண கதைகள்லாம் உண்டு. இங்கே அந்த கோயிலை அவுரங்கசீப் காலத்தில் இடித்து தரமட்டமாக்கிட்டார். அப்படிப்பட்ட கோயிலை ராணி அகல்யாபாய் திருப்பியும் 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் 1785 என்று நினைக்கிறேன், அந்த வருஷம் அந்த அம்மா திருப்பி புதுசாக எடுத்து கட்டியிருக்காங்க. அங்கே ராஜா ரஞ்சித் சிங் அந்த கோயிலுக்கு நிறைய தங்கத்தை கொடுத்துருக்கார். நேபாள ராஜா பெரிய மணி கட்டி விட்டுருக்கார் மேலே. அது பல புண்ணிய விஷயங்கள்லாம் அந்த ஊரில் உண்டு. அந்த காசியினுடைய மகாத்மியத்தை சொல்லிகிட்டு இருந்தால் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்திருக்கு. எல்லாவற்றையும் முஸ்லிம்கள் படையெடுப்பின் போது அதையெல்லாம் தட்டி விட்டு மேலே அவள் வீடு கட்டியிருக்கா. இப்போ ரீசெண்டாக ரெனோவேஷன் போது தட்டி பார்த்தா தான் உள்ளே ஒவ்வொரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது. காசியில் போகிற இடமெல்லாம் கோயில் தான், பார்க்குற இடம்லாம் சிவலிங்கம் தான், எல்லாம் சிவம். அந்த ஊரில் பிணங்களை எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். தாம் பிராணம் அங்கே போகாதா அப்படின்னு ஆசைப்படுறா. அந்த ஊரில் போகிற அத்தனை பேருக்கும் முக்தி கிடைக்கிறது. அங்கே இவ்வளோ புண்ணிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு அவள் போய் அவள் பித்திருக்களை செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி அவளுடைய ஆசையை பெற வேண்டும் என்பது முக்கியம். அடுத்த எபிசோடில் நான் காசியில் விட்டு போகிற இடங்களை பற்றி சொல்ல போகிறேன். அடுத்து கயாவை பற்றி சொல்ல போகிறேன். நமஸ்காரம்.